மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்காக பலரும் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் நிலையில் எப்படி புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் என்று திமுக முயலுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக முடிவடைந்தது. தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக 85.15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒரு பக்கம் விஜயின் வருகையால் வாக்கு சதவிகிதம் கூடியிருக்கிறது என்றும், இன்னொரு பக்கம் SIR நடவடிக்கையில் சுமார் 70 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதே வாக்கு சதவிகித அதிகரிப்புக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் முதல் தலைமுறை வாக்காளர்களுடன் சுமார் 20 லட்சம் வாக்காளர்கள் கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதலாக வாக்களித்திருக்கின்றனர். இதனால் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்காக பலரும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் திமுகவை விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்காக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காலை 7 மணி முதல் மாலை வரை வரிசையில் நின்று தமிழக வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவில் மிக அதிகமான வாக்குப்பதிவை உறுதி செய்துள்ள தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பை நாம் கண்கூடாக கண்டோம். விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் எப்படி புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அதற்கான முயற்சிகளை இந்த தேர்தலிலும் எடுப்பதற்கு தயாராக உள்ளனர். தமிழக மக்களை காப்பதற்காக தீய சக்தி திமுக மீண்டும் தலையெடுத்து விடாமல் தடுத்து நிறுத்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார்.